அன்பான ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். நான் ஸ்ரீ மகாஸ்ரீ கருப்புசாய் ஆத்மாலயத்தின் குருஜி. இந்த ஆன்மீக அன்பர்கள் சேனலுக்கு நான் நிறைய வீடியோஸ்கள் கொடுத்துருக்கிறேன். அப்பா சாயினுடைய நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அடுத்த கட்ட நிலை இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் என்னை தொடர்பு கொண்டு தேடி வந்து ஆத்மாக்களோட விஷயங்களும் சரி, அவங்களுடைய தொழில்களும் சரி, அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடித்து ஆத்ம சந்தோஷத்தை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அப்பாவுடைய அனுகிரகத்தோடு இதையெல்லாம் நடந்தது. இதோட அடுத்த கட்ட முயற்சியாக அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பு என்னென்னா, புதிதாக மீண்டும் ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறோம். ஸ்ரீ ஒரு கோடி தர்மசேவா அறக்கட்டளை. இதன் அடுத்தபடியாக இந்த மக்கள் எப்படி இந்த அறக்கட்டளையோடு இணைய வேண்டும், என்னென்ன வழிமுறைகளில் இதை செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறேன். உங்களுக்கு எந்த விதமான தெளிவுகள் வேண்டுமென்றாலும் இங்கு கொடுக்கப்படும் நம்பர்களின் வழியாக தொடர்பு கொண்டு தெளிவு பெற்று கொள்ளுங்கள். முதலாவதாக இங்கு இணைவதற்கு ஸ்ரீ ஒரு கோடி தர்மசேவா அறக்கட்டளை அப்படின்ற விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே மக்கள் நீங்கள் எல்லோரும் உறுப்பினர்களாக சேர வேண்டும். இந்த ஆலயத்தின் முக்கிய பணிகள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், இங்கு உண்டியல்கள் வைக்கப்படாது. புதுவிதமான 200 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்ற ஸ்பெஷல் தரிசனங்கள் இருக்கப்படாது. எல்லோரும் இங்கு பாபாவின் பிள்ளைகள், எல்லோரும் இங்கு ஈசனின் குழந்தைகள் என்பதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இங்கு மதம் சார்ந்ததல்ல, எல்லாராலையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் இறைவன்கள், கடவுள்கள். அவர்களுடன் வழிகாட்டுதலோடு செய்வோம். சரிங்களா? இப்போ நாம் எப்படின்னா, இந்த அறக்கட்டளையில் நீங்கள் இணைவதுக்கு உறுப்பினர்கள் தான். உறுப்பினர் வழியாக நீங்கள் இணைய வேண்டும். அதற்கான வெப்சைட்டுகள், விஷயங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நாங்கள் கொடுக்குற நம்பரில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு எல்லா தகவலையும் நாங்கள் கொடுத்துருவோம். அது மூலமாக நீங்கள் அறக்கட்டளைக்குள்ளே இணையலாம். இணைஞ்சு நீங்கள் கட்டணம் இருக்குது. அறக்கட்டளை இறங்கினா ஆயுள் கால உறுப்பினர் சந்தான்னு ஒன்று இருக்குது. அது ஆயுள் காலம் முழுவதும் ஒரே ஒரு தடவை நீங்கள் கட்ட போகிற சந்தா தான். இந்த சந்தா வழியாக நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். அங்கு இணைந்து செயல்படும் உங்களுக்கு மகத்தான ஒரு விஷயமும் நாங்கள் கொடுக்குறோம். இணையும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பரிசுகளும் கொடுக்குறோம். பரிசுகள் என்பது சாதாரண பரிசுகள் அல்ல, எந்திரங்களாக பூஜிக்கப்பட்டு ஐயா குருசுந்தரன் ஐயாவால் பூஜையில் இருந்து பூஜைகள் செய்து தான் இந்த எந்திரங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஐயா 40 வருட அனுபவ நிலையில் இருந்து, முழு தவ நிலையிலும் இருந்து தனக்கு கிடைத்த அதீத சக்தியை அவர் அந்த எந்திரங்களில் பதிவு செய்து உங்களுடைய குறைகள் தீர்க்க ஐயாவுடைய சக்தியோடும் அப்பா சாயுடைய அருளோடும் இதை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைப்போம். சேரும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த பரிசு பொருட்களை நாங்கள் உங்களுக்கு பண்பளிப்பாக கொடுக்க இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து உறுப்பினர்கள் உங்களுக்கான டொனேஷன், நீங்கள் டொனேஷன் முறையில் கூட கோயிலுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிலங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, கட்டடங்கள் எழுப்புவதற்கான செலவுகள் இருக்குது. அது உங்களுடைய அனுகிரகத்தோடு வரணும். உங்களுக்கு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது நீங்கள் டொனேஷனாகவும் இந்த கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு டொனேஷனும் கோவிலுடைய அறக்கட்டளைக்கு மட்டுமாகத்தான் செல்லுமே தவிர தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. அனைத்தும் ஒரே வழிபாதையில் தான் இயங்க போகிறது. இங்கு அரசுக்கு முறையான கணக்குகள் காட்டி தான் இது செயல்பட போகிறது. இறைவன் அருளால். ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு. இன்றைக்கு உலகம் முழுக்க எங்கேயோ எல்லா இடத்திலையும் இறை சக்திகள் குவிந்து கிடக்கிறது. ஆனால் எல்லோரிடத்திலும் இன்று காசாக பார்க்கப்பட்டு விட்டது. எங்கு சென்றாலும் காசு காசு காசு. இறைவனை தரிசிக்க நாங்கள் பல ஆயிரங்களை கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்படி செல்லும்போது கோடிகளானதும் பணங்களானதும் ஒரே இடத்தில் குமிந்து கொண்டே இருக்கிறது. மக்களின் மனநிலையை இன்று இறைவனிடத்தில் பூஜித்து பார்க்கும்போது மக்கள் சொல்லும் அடிப்படை ஏழைகள் கூட நாங்கள் இறைவனை காண முடியாதா என்ற ஒரு மிகப்பெரிய குறைகள் என் முன்னால் வைக்கப்படுகிறது. இந்த குறைகளை நான் இறைவனிடத்தில் தினமும் இரவு நேரத்தில் நான் பேசும் சக்தியால் இறைவனிடத்தில் கேட்கும்போது இறைவன் எனக்கு கொடுத்த பணிதான் இது. இதை அனைத்தும் நாம் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு காசு எனும் கர்மாவை கழித்து குடித்து அனைவருக்கும் இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி தான் இயங்க போகிறோம். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் சரி, ஒவ்வொரு பணமதிப்பும் சரி, எதுவாக இருப்பினும் அது அறக்கட்டளை வழியாக மட்டுமே செயலாகும். எங்கென்றால் நாங்கள் அரசுக்கு முறையாக கணக்கு வழக்குகளை காட்டித்தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னின்று நடத்துகிறோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துதான் இந்த இறைக்குள்ளேயே வர்றோம். ஆசைக்காக நாங்கள் வரலை, எங்களை முழுசாக அர்ப்பணித்து வரோம். எங்களுக்கு தேவையான எங்களுடைய அவசிய விஷயங்களை கூட நாங்கள் இறைவனிடத்தில் வேண்டாம், உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்களை கொண்டு வாங்கப்பான்னு கேட்டு தான் நாங்கள் அர்ப்பணித்து இந்த நிலைக்குள்ளே வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த நிலையிலிருந்து நான் உங்களுக்கு அருள் பாலிச்சு உங்களுடைய கஷ்டங்களையும் முன்னிறுத்தி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து இந்த அறக்கட்டளை வழியாக இந்த கோயிலை எழுப்ப வந்திருக்கிறோம்.